கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் சாட்சியாய் கர்த்தர் பலமாய் நிறுத்திருக்கிறதுக்காக அவருக்கு நான் ஸ்தோத்திரங்களை, அவருக்கு மகிமையும் செலுத்துறேன். நான் பிறந்ததுல இருந்தே நான் சொல்ல போறேன் சாட்சிய. என் தாயின் அவரு அவங்க கல்யாணம் ஆகி 7வது வருஷத்துல கர்த்தர் என்னை அவங்க வயித்துல உருவாக்கினார். ஒரு இந்து குடும்பத்துலதான் நான் பிறந்தேன். ஆனா கர்த்தர் என் மேல வச்ச அந்த அனாதி தீர்மானம், அவருடைய கிருபை நாளுக்கு நாள் விளங்கியது. எங்க வீட்டுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்தது. அவங்க பாட்டு பாடுவாங்க. அந்த அந்த அதுல ஒரு பாடலை எங்க அம்மா கத்துக்கிட்டாங்க. நான் முதல்ல என்னுடைய செவியில கேட்ட முதல் பாட்டு சந்தோஷம் பொங்குதே. எங்க அம்மா பாடுவாங்க. அப்ப எனக்கும் கத்து கொடுத்தாங்க. அந்த அந்த கிறிஸ்தவ வீட்டுல அவங்க விழுப்புரத்துல இருந்து மரக்காணம் போயிட்டாங்க. மரக்காணத்துல ஒரு டைம் எனக்கு ஒரு 10-12 வயசா இருக்கும்போது 10 வயசா இருக்கும்போது அப்ப என்னையும் கூட்டிட்டு போனாங்க. கிறிஸ்துமஸ்க்கு வாங்க, எங்க எங்க விழாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கேரல் ரவுண்டுக்கு போனாங்க. சந்தோஷமா ஆடி பாடினாங்க. அப்படியெல்லாம் அப்ப அந்த கிறிஸ்துவனுடைய தொடுதல் எனக்கு அங்க கிடைச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டு கர்த்தருடைய கிருபையில எனக்கு ஒரு கிறிஸ்தவ சகோதரரை எனக்கு தேவன் துணையா கொடுத்தாரு. அப்ப நான் இந்துவா தான் இருந்தேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வந்தாலும் நான் என்னை தொட்டு ஒரு 10 வருஷத்துல நான் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் என்னை தொட்டாரு. அப்ப நான் இருந்தேன். அப்ப பக்கத்து வீட்டுல நான் எங்க வீட்டுல இயேசு போட்டோ மட்டும்தான் இருக்கும். அதை பார்த்து எங்க வீட்டுக்காரர் ஜெபிச்சுட்டு போவாரு. மற்றபடி நான் தான் இந்து கோயிலுக்கு போயிட்டு இருப்பேனே. அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு டைம் ஏன்னா நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல எங்க மாமியார் வீட்டுல காலையிலயும் சாயந்தரமும் ஏசப்பா பாட்டு போடுவாங்க. அதுல ஒரு பாட்டு ஏசு அழைக்கிறார் அப்படின்னு அந்த பாட்டு தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு பாடல். அந்த பாட்டு பக்கத்து வீட்டுல பாடிச்சு. நாங்க இருந்ததுக்கு பக்கத்து வீட்டுல. அப்ப அந்த ஜன்னலோரத்துல நின்று அந்த பாட்டை கேட்கணும்னு ஒரு ஆவலா ஓடி போய் ஜன்னலோரத்துல நின்று கேட்டேன். அப்ப என் கண்ணுல ஒரே கண்ணீரா பொங்குச்சு. அப்ப இயேசுனுடைய அன்பு என் உள்ளத்துல பெருகிட்டு இருந்தது. ஒரு சூழ்நிலையில எங்க வீட்டுல பயங்கர பிரச்சனை. அந்த பிரச்சனையின் நடுவுல நாங்க கல்யாணம் ஆனது சிஎஸ்ஐ சர்ச்சு, விழுப்புரத்துல உள்ள சிஎஸ்ஐ சர்ச்சில் ஆச்சு. ஆனாலும் நாங்க சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டோம். ஏன்னா நான் தான் மாறலையே. அதுக்கப்புறம் ஏசப்பா என்னை தொடும்போது ஒரு பிரச்சனையின் வழியா என்னை எங்களை சர்ச்சுக்கு கர்த்தர் கொண்டு போனார். அப்ப நல்ல சர்ச்சையில ஏசப்பா அறிஞ்சிட்டேன். அப்ப எனக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப அங்க உள்ள ஒரு வெள்ளிக்கிழமை பிரேயர் நடக்கும். அந்த பிரேயர்ல நாங்க சேர்ந்து அப்பதான் ஆவியான தொடுதல் அதெல்லாம் நான் உணர்ந்தேன். அப்போ இந்த 40 நாள் உபவாச நாட்கள் வைப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு நாள் மீட்டிங் வைப்பாங்க. எங்க வீட்லயும் ஒரு நாள் இது மாதிரி மீட்டிங் வச்சாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த நாட்கள்ல எல்லாரும் மீட்டிங் வந்துடுவாங்க. எல்லாரும் வந்த உடனே அவங்கவுங்க வீட்டுல வந்த உடனே அவங்களுடைய சாட்சி எப்படி ஏசப்பா அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்ல வைப்பாங்க. எனக்கு எந்திரிச்சு நின்று மைக்கு பிடிச்சு எந்திரிச்சு எல்லாருக்கு முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு ஒரே உதறல். எனக்கு நான் எப்படி சொல்லுவேன்? ஏசப்பா அன்பு, அவருடைய அன்புனால ஈர்க்கப்பட்டேன். இன்னும் இது எப்படி நான் சொல்லுவேன்? ஏசப்பா என்னை காப்பாத்துங்க, எப்படி நான் ஏஞ்சி நின்று பேசுவேன் அப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி கூட்டம் கூடிச்சு. ஏஞ்சி நிக்க வச்சாங்க. எங்க வீட்டுக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கண்ணை மூடின பாருங்க, ஏசப்பா என் நெஞ்சில படமா. அதுதான் என்னுடைய முதல் தரிசனம். படமா இருந்தாரு. கண்ணை மூடிட்டு இருக்க, என் நெஞ்சில ஏசு கிறிஸ்து இருக்காரு. என்னடா இது நம்ம நினைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்துட்டு மறுபடியும் மூடுறேன். மறுபடியும் நெஞ்சில இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அப்ப அப்படியே நான் சொன்னேன் எல்லாருக்கும், என் நெஞ்சில இயேசு கிறிஸ்து நான் பாக்குறேன், என்னுடைய மனக்கண்ணுல நான் இயேசு கிறிஸ்துவ பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க.
அப்புறம் அப்படியே நான் வளர்ந்தேன். அப்பதான் ஏஞ்சல் டிவி 2004வது வருஷம் ஏஞ்சல் டிவில கர்த்தருடைய வார்த்தை ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏஞ்சல் டிவில கர்த்தருடைய வார்த்தை எல்லாம். அப்ப நான் எதுல இருந்தேன்? இந்துலயும் இருக்கேன், இதுலயும் இருக்கேன். ஏஞ்சல் டிவியை பார்த்து பார்த்து அவங்க அந்த 2 ஐயாவும், சாத ஐயாவும், வின்சென்ட் செல்வகுமார் அந்த தீர்க்கதரிசி ஐயாவும் 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய சாட்சிகளை சொல்லுவாங்க. எப்படி கர்த்தர் அவங்களுக்குள்ள பேசினாரு, கர்த்தர் பேசுவாரு, தரிசனம் ஆவாருன்னு சொல்லி அவர் பேசுறதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. அப்ப அதுக்குள்ள எனக்குள்ள விசுவாசம் பெருக்கெடுத்தது. அப்ப அவங்களுக்குள்ள பேசினார்னா நமக்குள்ளேயும் பேசுவார். நமக்கு ஏசப்பா தரிசனம் ஆனாரே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாருன்னு சொல்லிட்டு நான் நல்லா ஜெபிக்கும் போது நிறைய தரிசனம். அப்ப கர்த்தர் ரொம்ப அளவில்லாத விசுவாசம், ஆதியில கொண்டிருந்த அன்பு அது விடாதபடிக்கு இன்றைக்கும் காக்கப்படணும். ஆமேன். அந்த அன்புல நிறைய வார்த்தை, வசனம், தரிசனம். நான் என்ன கேட்டாலும், எதுனா தெரியலன்னு கேட்டாலும் கர்த்தர் எனக்கு பதிலளிப்பார். அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடந்தது. அப்பெல்லாம் நானு வானத்தை நோக்கி, ஏன்னா வானம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துது, வானம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துது. அந்த அவரை பார்த்து நானு நோக்கி ஜெபம் பண்ணிட்டே பேசிக்கிட்டே இருப்பேன். ஜெபனா நான் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களை குறிச்சும் அவர்கிட்ட நான் எப்பயும் நான் அளவில்லாம பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த உலகம் எனக்கு துச்சமா தெரிஞ்சது. பைபிளும் வேதாகமும் அவருடைய மகிமை எனக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சது. அப்ப நான் அவரை நோக்கி பேசிட்டே இருக்கும் போதுதான் ஒரு டைம் நான் பேசிட்டு இருக்கும் பொழுது எனக்குள்ள இருந்து ஒரு மாதிரி இங்க இருந்து ஒரு வார்த்தைகள் வந்துச்சு. என்னடா திடீர்னு ஒரு மாதிரி வாமிட் வர்றது போல ஒரு மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் எனக்கு தெரிஞ்சது. என்னன்னு பார்த்தாக்கா அந்நிய பாஷை எனக்குள்ள இருந்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின. நான் பேசுறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. உடனே ரூம்ல போய் கதவை அடைச்சிட்டு அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சேன். அதுல இருந்து கர்த்தர் இது வரைக்கும் அவருடைய மகிமையா என்ன பாஷையை பேச வைக்கிறார். அவருக்கு நன்றி. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் தூக்கத்துல ஒரு தரிசனம் எனக்கு வந்தது. கர்த்தர் உட்கார்ந்துருக்காரு, ஒரு நீல கல்லு மேல கர்த்தர் உட்கார்ந்துருக்காரு. கீழே வந்து 15 நாள் உபவாசம் எழுதியிருந்தது. அதே போல நான் 15 நாள் உபவாசம் இருந்தேன். அது கர்த்தர் இன்னும் மேலும் தரிசனங்கள் என்னை பார்க்கறதுக்கு கர்த்தர் வந்து கிருபை கொடுத்தாரு. அப்புறம் நாங்க CSI சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோமா, ஆவியில அங்க நிரம்ப முடியல. ஆவியானவர் எல்லா வார்த்தையெல்லாம் இருக்குது, ஆவியானவர் அங்கு இல்ல, ஆவியில நிரம்ப முடியல. என்ன அப்ப சில போதகர்கள் வந்து ஊழியக்காரர்கள் ஆலோசனை கொடுத்தாங்க, ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆவியில நல்லா ஸ்திரப்பட்டிருந்தோம்னா அங்கே இருந்திருக்கலாம். ஆனா நான் ஆவியில வளரணும்னு நினைச்சதுனால அங்கிருந்து ஆவிக்குரிய சர்ச்சுக்கு வந்துட்டு வளரணும்னு நினைச்சிட்டு அங்க வந்துட்டு ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போனோம். அப்படி நல்லா வளர்ந்துட்டு இருக்கும் போது நாங்க ஒரு கடையும் வச்சிருந்தோம். கடைக்கு எதிர்த்த மாதிரி ஒரு விக்கிரக கோயில் இருந்தது. அதை கட்டி ஜெபிச்சுட்டே இருப்பேன். ஆனா எனக்குள்ள இன்னும் பலன் கர்த்தர் எனக்கு தரணும். அவர் அந்த பலன் வந்து சரியா இல்லாததுனால எனக்கு வந்து அதனுடைய தாக்குதல் வந்து என்னுடைய மகளுக்கு வர ஆரம்பிச்சது. அந்த ஆவிக்குரிய தாக்குதல்ல நான் நல்ல ஜபமும் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இவளுடைய போராட்டம் தூங்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை, கண்ணவே மூட முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில என் மக இருந்தா. அப்ப நான் எல்லா இடத்துக்கும் போவேன். ஏஞ்சல் டிவில எங்க மீட்டிங் போடுறாங்களோ, இந்த தமிழ்நாட்டுல நாங்க போகாத ஊருக்கே இல்லை, எல்லா மீட்டிங்க்கும் போய் எங்க விடுதலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அநேக இடங்களுக்கு நான் போனேன். நான் குடும்பமா போவோம், அவளை கூட்டிட்டு போவோம். போனா ஒரு வாரம் நல்லா இருக்கும், இல்ல ஒரு மாசம் நல்லா இருக்கும். மறுபடியும் அதே மாதிரி ரொம்ப சோர்ந்து போனேன். ஆனா நானும் இன்னொரு சிஸ்டரும் இங்க விழுப்புரத்துல ஒரு பிரேயர் மீட்டிங்ல வந்துட்டு பிரேயர் மீட்டிங் நடத்துவோம். நிறைய ஊழியக்காரங்களை கூட்டு வந்து மாசம் ஒரு பிரேயர் மீட்டிங் நடத்துவோம். அப்படி நடத்தும் போது என் கூட இருந்தவங்க முதல்ல எனக்கு ஜஸ்டின் பாஸ்டரையும் சுதா சிஸ்டரையும் அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப அந்த ஒரு மாசம் அங்க வந்து நடத்தினாங்க. ஃபர்ஸ்ட் மாசம் வந்தாங்க, 2வது மாசம் வந்தாங்க, 3வது மாசமும் வந்தாங்க. எல்லாரும் அற்புதங்களை பெற்றுட்டு போவாங்க. ஆனா எங்க வாழ்க்கையில இந்த ஒரு காரியம் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா விடுதலையே இல்லையே, எங்க போறது? உண்மைதானே ஆராதிக்கிற, வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவரே உண்மைதானே ஆராதிக்கிற, எங்களுக்கு விடுதலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோட கவலையோட இருப்பேன். அப்படிதான் எல்லா ஊழியக்காரங்கள்ட்டையும் இந்த மாதிரி சொல்லி எனக்கு ரொம்ப விரக்தி ஆயிடுச்சு.
அப்ப கடைசியா இவங்கள்ட்ட சொல்லலாமா வேணாமா, சொல்லலாமா வேணாமா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஹால்ல எல்லாம் மீட்டிங் முடிச்சு எல்லாம் ஜெபிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப போயிட்டு சோர்ந்து போய் உட்காந்துருந்தேன். அப்ப இவங்க கேட்டாங்க, ஏன் சோர்வா இருக்கீங்க அப்படின்ட்டு. என் கண்ணு கலங்கிடுச்சு. இல்லம்மா, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எங்க போனாலும் என்ன பண்ணாலும் சரியே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ படுற பாடு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப மன வேதனை அதிகமா இருக்கும். அப்ப சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, அப்பெல்லாம் அவங்க இங்க ஊர்ல வேற இடம் வாங்கல, சர்ச்சு கட்டல, சர்ச்செல்லாம் இல்ல. அப்ப அவங்க நாகர்கோயில்ல இருந்து வந்துதான் அந்த மீட்டிங் நடத்திட்டு போவாங்க. அப்ப சொன்னாங்க, ஒரு வாரம் எங்க ஊர்ல வந்து வாங்க ஜெபிப்போம், கர்த்தர் நிச்சயமா தருவார். அப்ப நான் மனசுல நினைச்சிட்டேன், ஏசப்பா இதுதான் நான் கடைசியா உங்ககிட்ட வர்றது. எனக்கு இந்த விஷயத்துல அற்புதம் நடக்கலைன்னா ரொம்ப சோர்ந்து போவேன், உண்மை துதிக்க என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி ஒரு வாரம் நல்லா ஐயாவும் அம்மாவுமா நல்ல பக்கத்திலேயே வச்சு அவளை ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துல எந்த ஊழியக்காரரும் எல்லாருமே பலவான்கள் தான். ஆனா கர்த்தர் இந்த இடத்துல வந்து இந்த ஊழியத்துல நாங்க கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு கர்த்தர் வச்ச வழி. நாங்க வந்துட்டு அந்த மாதிரி போனதுனால அங்க விடுதலை ஆகி கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த சூழ்நிலையும் எந்த ஒரு தாக்குதலும் கர்த்தர் எங்களுக்கு அனுமதிக்கல. அது மாதிரி வெற்றி அவர் கொடுத்தார். அவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நாங்க வந்துட்டு அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்க போனோம். அங்க போயிட்டு நல்லா ஜெபிச்சாங்க. ஜெபிச்சுட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஐயா அம்மா கொடுத்தாங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து பூரண விடுதலை எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நல்லா துதிச்சுதான் இருப்பேன். அதே மாதிரி கர்த்தர் பேசிட்டு இருப்பாரு. இந்த குவார்டர்ஸ்ல இருந்தோம். அங்க ஒரு வீட்டுல இருந்தோமா. அப்ப இருக்கும்போது இவங்க பேசுவாங்க. ஏன்னா மாசம் இங்க பிரேயருக்கு வருவாங்கல்ல, அது மாதிரி பேசுவாங்க. திடீர்னு ஒரு நாள் நாங்க இங்க விழுப்புரமே வரப்போறோம், கர்த்தர் எங்களை விழுப்புரம் வர சொல்லிட்டாரு, உங்க வீட்டுக்கு வரப்போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தது. ஆனா மனசுல ஒரு கலக்கம், விழுப்புரத்துல இவங்க இங்கே வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாதுல்ல கர்த்தர் என்னென்ன பேசினாருன்றது அவங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்துட்டு ஒரு 20 நாள் இருக்கும் வந்து இருந்தாங்க. வந்துட்டு இங்கே ஒரு இடம் வாங்கி வீடு, இங்கே ஒரு வாடகை வீட்டுல இருந்தாங்க. அப்புறம் இடம் வாங்கி இந்த சர்ச்சு கர்த்தருக்கு மகிமையா கட்டினாங்க. ஆமென். அப்புறம் அப்படி அந்த ஆலயத்தை கட்டினாங்க. நாங்க முதல்ல நல்லா அவங்களுக்குள்ள இருந்தோம். ஆனா ஆலயம் கட்டி இந்த ஃபர்ஸ்ட் அந்த விழாவுக்கு நாங்க வரல. ஏன்னா எங்களுக்கு பசங்களுக்குள்ள உள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நாங்களும் விலகி போயிருந்தோம். அப்ப வந்துட்டு நான் என்ன சொன்னேன், நீ இவங்க கிட்ட இனிமே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் வாயில நான் சொன்னேன் எங்க வீட்டுல. ஆனா கர்த்தர் ஒரு மாசத்துலயே அவங்க இந்த விசேஷம் வைக்கிற அப்ப இந்த கட்டடம் கட்டி ஃபர்ஸ்ட் விழா வைக்கிற அன்னைக்கு அவங்க முன்னாடியே பாஸ்டர் வந்து எங்களை கூப்பிட்டாரு. ஆனா நாங்க வரல. ஆனா ஏன்னா எங்களுக்கு வந்து மன கசப்பு. அந்த கசப்புல நான் வந்துட்டு சொன்னேன், நீ வந்து இங்க வரவே கூடாது, எங்க போனாலும் இங்க வரக்கூடாது அப்படின்றது மாதிரி நான் சொன்னேன். ஆனா கர்த்தர் வந்து இங்க எங்களை பிணைச்சு வச்சிருக்கிறதுனால மறுபடியும் எனக்கு ஒரு உபத்திரவத்தை கொடுத்தாரு. என்னால வந்துட்டு திடீர்னு சரியா சுவாசிக்க முடியாது, செத்து போயிடுவேன்ற ஒரு பயம். அப்படிப்பட்ட ஒரு எங்க திரும்பினாலும் எந்த சூழ்நிலை என்ன வேலை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அப்ப வந்துட்டு நான் சொன்னேன் எங்க வீட்டுக்கார்ட்ட, நீ பாருங்க என்னை கூட்டிட்டு போய் சுதா சிஸ்டர் வீட்டுல விட்டுருங்க. அப்பெல்லாம் அவங்க வந்து அங்க வாடகை வீட்டுல இருந்தாங்க. அவங்க வீட்டுல விட்டுருங்க, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்னை கொண்டு போய் அங்க விட்டுட்டு இவர் வந்துட்டாரு. நான் 3 நாள் அவங்க வீட்டுல இருந்தேன். அவங்க கூட இருந்து அவங்க வச்சு ஜெபிச்சாங்க. அவங்களுடைய அன்பு தேவ அன்பு ஜெபிச்சாங்க, எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் நாங்க இந்த சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சோம். நல்லா இருக்கும். அப்புறம் வந்துட்டு 3 நாள் தங்கினா, ஏன்னா எனக்கு மறந்து போயிடுன்றதுனால நான் எழுதிட்டு வந்த நிறைய இருக்குது.
எனக்கு கொஞ்சம் குடும்ப கஷ்டத்தினால நாங்க 2 பேரும் சேர்ந்து அவர் வேலைக்கு போறாரு, பசங்களும் படிக்குது, பத்தல. அதனால நானும் வேலைக்கு போகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ஜெபிச்சிட்டு இருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்தாரு. நிறைய வசனங்கள்ல தான் அவர் பேசுவாரு. உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்ப உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வசனம் எங்க இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் நான் பைபிள்ல போய் பார்ப்பேன். அது வந்து சங்கீதம் 128வது சங்கீதத்துல இருக்குது 2வது வசனம். அது மாதிரி பார்த்தாரு, நீ வந்து கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கிரு, நான் உன்னை பெரிய ஆளாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவர் சொன்ன இந்த வேலையை நிமித்தமா எனக்கு வந்து பவுடாவில் வேலை கிடைச்சது. நான் ஒரு 5 வருஷம் நான் வந்து வேலை பார்த்தேன். ஆனாலும் அங்க இருக்கும்போது எனக்கு வந்து பல உபத்திரவம், போராட்டம், ரொம்ப வயிறு வலியும் அலர்ஜியுமா வந்தது. நான் வந்துட்டு வயிறு வலி வந்துச்சுன்னா அப்படியே துடிச்சு போவேன், அந்த மாதிரி இருந்தது. அப்ப டாக்டர்கிட்டையும் போனேன், எனக்கு சரியே ஆகல. ஆனா இங்க வந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். அதுக்கு கர்த்தருக்கு நன்றி. ஆமேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் கால் வலி, இப்ப நான் நிக்கிறேன், காலு மடக்க முடியாது, முட்டி போட முடியல. ஆனா எவ்வளவோ நான் காலு குடஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஐயாவும் அம்மாவும் எனக்கு வந்துட்டு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த கால் வலியே இல்லை. நான் எவ்வளவு நேரம் வேணாலும் நிப்பேன், எவ்வளவு தூரம் வேணாலும் நான் நடப்பேன். அது மாதிரி கர்த்தர் இன்னும் என்னை முட்டி போட்டு ஜெபிக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை மாற்றுவார். அவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் 5 வருஷம் நான் அங்க வந்து வேலை பார்த்தேன். மீண்டும் அப்புறம் அபிஷேகத்தோட அப்புறம் 5 வருஷம் தான் நானே அங்க வந்து லோன் வாங்கியிருந்தேன். நான் நிக்கிறேன்னா இப்ப வேலையை விட்டு நான் நிக்கிறதுக்கு என்ன, எனக்கு சம்பளம் வந்து 17,500 ரூபாய். இதை விட்டுட்டு நீ இன்னியும் வந்துட்டு இன்னும் இருக்கிற அந்த கடன்கள், மக கல்யாணத்துக்கு வாங்கின கடன்கள்லாம் அடைக்கணும், இன்னும் 2 வருஷம் அங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கால் வலி, மறுபடியும் எனக்கு கால் வலி கொடுத்தாரு. அதாவது நொண்டி தான் நடப்பேன், அந்த மாதிரியான கால் வலி எனக்கு இருந்தது. நானும் 4 டாக்டர்கிட்ட போனேன், சரியாகல. சரி என்ன பண்றது, என்னால இனி வேலை செய்யவே முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் நான் வந்துட்டேன். வந்து இங்க சொன்னேன், சொல்லிட்டு ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் இங்க நான் வர எனக்கு கால் வலி சரியாயிடுச்சு. எனக்கு இருந்த அந்த லோனையும் கர்த்தரை அடைக்கிறதுக்கு பூரணமா ஒரு காசு கூட எனக்கு வந்து அங்க வந்து நிலுவை இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் அடைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சிருந்தேன். அது ஃபுல்லா பூரா கடன் இல்லாதபடி கர்த்தர் கிருபை செஞ்சார். கர்த்தர் இன்னும் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் தரிசனங்கள், இன்னும் வந்து நிறைய கர்த்தருடைய வார்த்தையில அவர் பேசுறாரு. இன்னைக்கும் நான் வந்து இன்னைக்கு வந்து ஜெபிச்சுட்டே இருக்கும் போது கர்த்தர், நான் இங்க வந்து ஒரு உடன்படிக்கை பெட்டியை பார்த்தேன். கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியா கர்த்தர் வந்து இந்த இடத்துல மகிமையா இருக்கிறாரு. அவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் இன்னும் மேன்மேல உங்க அனைவரையும் இன்னும் நிறைய சாட்சிகளோட அவர் எழுப்புவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி.